ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க டிஜிட்டல் பாட்டி வந்திருக்கேன். எல்லாரும் செம ஜாலியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான, கொஞ்சம் சிரிப்பு வரக்கூடிய ஒரு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். சரி, நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் அவரோட பையனும் அவங்க வீட்ல வளர்த்த ஒரு கழுதையும் சேர்ந்து சந்தைக்கு போனாங்களாம். அங்க என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அவங்க 3 பேரும் சந்திக்க போற வழியில எந்த கவலையும் இல்லாம கழுதைக்கு பக்கத்திலே ரொம்ப சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்காங்க. பயணம் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிச்சுதான்னு கேட்டா இல்ல. அப்போ வழியில ஒருத்தர் அவங்கள கடந்து போறாரு. அவர் இவங்கள பார்த்து கொஞ்சம் கிண்டலா, ஏன் முட்டாள், சவாரி செய்யறத விட்டுட்டு கழுதைய சும்மா கூட்டிட்டு போறீங்களே, கழுதை வேற எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாரு. இத கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு, அடடா, நாம இப்படி நடந்து போறது ரொம்ப முட்டாள்தனமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் வந்துருச்சு பாருங்க. அந்த வழிபோக்கர் அப்படி சொன்னதை கேட்டதும் அப்பா உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட பிளான மாத்திக்கிட்டாரு. தன் செல்ல பையனை தூக்கி கழுத மேல உட்கார வச்சுட்டு தான் மட்டும் நடந்து போறாரு. அப்பானா இப்ப எல்லாரும் நம்மள பார்க்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அங்கதான் குட்டீஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட். கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொரு கூட்டத்தை பாக்குறாங்க. அவங்க அங்க பாருங்க, அந்த சோம்பேறி பையனை அவன் ஜாலியா சவாரி செய்றான், வயசான அப்பாவை நடக்க விடுறான் அப்படின்னு குறை சொல்றாங்க. இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்ட அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப கவலையாவும், ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியாவும் போயிடுச்சு. பாவம் இல்ல அந்த பையன். பையன் ரொம்ப ஃபீல் பண்ணதை பார்த்தோண்ட அந்த அப்பா பையனை கீரை இறங்க சொல்லிட்டு தான் கழுத மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. ஊர் மக்கள் எதை சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு எப்படியாவது எல்லாரையும் சந்தோஷப்படுத்திடலான்னு அவர் நினைக்கிறாரு. இது சரியா வருமா? கண்டிப்பா இல்ல. அவங்க கொஞ்ச தூரம் கூட போகல குட்டீஸ். வழியில 2 பெண்களை பாக்குறாங்க. அவங்க ரொம்ப கோவமா, அந்த ஆளை பாரு, பாவம் சின்ன பையனை நடக்க விட்டுட்டு தான் மட்டும் சவாரி செய்யறான், இந்த சோம்பேறிக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல அப்படின்னு திட்டுறாங்க. இப்படி சொன்னதும் அந்த அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா போயிடுச்சு. இப்போ அந்த அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னே சுத்தமா புரியல. ரொம்ப குழப்பமாகி, சரி நாம 2 பேரும் ஒன்னாவே கழுத மேல உட்காந்துக்கலான்னு முடிவு பண்றாரு. மக்கள் பேச்ச கேட்டு அவர் எந்த அளவுக்கு குழம்பி போயிருக்காருன்னு பாத்தீங்களா? ஆனா இப்ப பாவம் அந்த கழுதைக்கு வெயிட் தாங்க முடியாம ரொம்ப பயமாயிடுச்சு. அப்படியே கொஞ்ச தூரம் போய் சந்தை இருக்கிற ஊருக்குள்ளேயே வந்துட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இவங்கள பார்த்து கை நீட்டி கோபமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய், உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? பாவம் அந்த கழுத, நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து அது மேல இவ்ளோ சும்மா ஏத்திருக்கீங்களே, வெக்கமா இல்லையா அப்படின்னு ரொம்ப மோசமா கேலி செய்றாங்க. சரி குட்டீஸ், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போது அவங்க என்னதான் செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நடந்து போனாங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சவாரி செஞ்சாங்க, 2 பேரும் சேர்ந்தும் சவாரி செஞ்சாங்க. ஆனா எதை செஞ்சாலும் மக்கள் தப்பாதான் பேசுறாங்க. இந்த குழப்பமான அப்பாவும் பையனும் அடுத்ததா என்ன ஒரு வேடிக்கையான காரியம் செய்ய போறாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அவங்க செஞ்ச அந்த முட்டாள்தனத்தை பாப்போமா? இது கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். முதல்ல ஒரு பெரிய மரக்கம்பத்தை வெட்டுறாங்க. அப்புறம் பாவம் அந்த கழுதையோட கால்களை கயிறு வச்சு கட்டுறாங்க. கடைசியா கழுதைய அப்படியே தலைகீழா அந்த கம்பத்துல கட்டி தங்கள் தோள்கள்ல தூக்கி சுமந்துட்டு போறாங்க. இத பார்த்து சந்தையில இருந்த எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்படி சுமந்துட்டு சந்தையில இருக்கிற ஒரு பாலத்தை கடக்கும்போதுதான் ஒரு சுகமான விஷயம் நடக்குது. தலைகீழா தொங்குனதால பயந்து போன அந்த கழுதை திடீர்னு துள்ளி திமிருது. அதோட ஒரு கால் கட்டு அவிழ்ந்துக்க பையன் பயத்துல அந்த கம்ப நழுவ விட்டுட்டான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த பாவம் கழுதை அப்படியே உருண்ட பாலத்துக்கு கீழே இருந்த தண்ணியில விழுந்து மூழ்கிடுச்சு. அவங்களுக்கு பின்னாடியே நடந்து வந்த ஒரு பெரியவர் இத பார்த்துட்டு, இது உங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா குட்டீஸ், மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்ததால கடைசியில அவங்களோட சொந்த கழுதையே அவங்கள விட்டு போயிடுச்சு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எப்பவுமே எல்லோரையும் மகிழ்விக்க முடியாது. ஆமா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டே நம்ம முடிவுகளை மாத்திக்கிட்டே இருந்தா கடைசியில அது நமக்கு பெரிய கவலையையும் குழப்பத்தையும் மட்டும்தான் கொடுக்கும். அதனால எப்பவுமே உங்களை நீங்க நம்புங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும் தைரியமா செய்ங்க. என்ன குட்டீஸ், டிஜிட்டல் பாட்டி சொன்ன இந்த கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க டிஜிட்டல் பாட்டிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை யாராவது உங்க முடிவை மாத்திக்க சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.